ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டெல் லைஃப். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பாடியை நான் வந்து பேம்பரிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த வகையில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பாடி பாலிஷிங் ஆயில் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அண்ட் பாடி ஸ்க்ரப் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பாத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடியை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு வீக்கெண்டில் வந்து நான் பண்ணிக்க போகுது. ஸோ அதை உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் தான் வந்து என்னுடைய பாடி பாலிஷிங் ஆயில் அண்ட் பாடி ஸ்க்ரப் வந்து இருக்குது. ஸோ இது வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன், ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ணலை. பர்பிள் அப்படின்ற ஒரு ஆப்பில் வந்து நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினதுனால அவங்க வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ யூஸ்வலி பர்பிள் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்டில் என்ன கிடச்சிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, mcaffeineோட காஃபி பாடி பாலிஷிங் ஆயில் கிடச்சிருந்துச்சு அண்ட் mcaffeineோட காஃபி பாடி ஸ்க்ரப் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோரேட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு என்னோட பாடியை. ஸோ அதனால தான் வந்து நான் ஏன் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ இது எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாடி பாலிஷிங் ஆயிலாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாடி பாலிஷிங் ஆயில் நம்ம ஏன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்க போர்ஸ்லாம் அதை அன்க்ளாக் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த mcaffeineோடைய நேட் அண்ட் ரா காஃபி பாடி பாலிஷிங் ஆயிலில் வந்து என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்னா, சன்ஃப்ளவர் ஆயில் இருக்குது, ரைஸ் பிரான் ஆயில் இருக்குது, ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயில் இருக்குது அண்ட் ஆர்கன் ஆயில் இருக்குது, காஃபி அரேபிகா சீட் ஆயில் இருக்குது, கிளிசரில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனாலே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருக்குது. காஃபி லவர்ஸ் என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ட்ரை கொடுத்தாகணும். பாடி பாலிஷிங் ஆயில் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான். ஸோ நான் கொஞ்சமாக என்னோடய பாமில் வந்து இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி உருவி விடும் போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எனி பாடி பாலிஷிங் ஆயில் எடுத்துக்கலாம் நீங்கள். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நான் சொல்கிறேன். காஃபி வாசம் தான் சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸ் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து பாத்ரூமில் தான் இது பண்ணுவோம் அப்படின்றதுனால நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து ரன்னிங் டேப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கையை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோரேட் பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ நம்ம வந்து பாடியை வந்து பாலிஷ் பண்ணி முடிச்சாச்சு ஆயில் வச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணுற டைம் வந்தாச்சு. ஸோ நான் வந்து என்னோடய கையில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரப் எடுத்து நான் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். பயங்கரமாக பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஜென்டில் மசாஜ் கொடுக்கும்போது ரெஃப்ரெஷ்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக உங்ககிட்ட நீங்கள் வீட்டில் வந்து காஃபி பவுடர், ஹனி அந்த மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயிலுக்கு நீங்கள் எனி ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம், ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன ஆயில் இருக்கோ நீங்கள் சும்மா ஒரு பாலிஷ் மாதிரி உங்கள் பாடிக்கு நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஒரு மசாஜ் மாதிரி நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பாத் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கைக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் வந்து போய் பாத் பண்ணி முடிச்சிடுறேன் இதே ப்ரொசீஜரில். ஸோ பாத் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு என்னோடய ஹேண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு ஸ்மால் ரிவ்யூ வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன், பாடி மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா வந்து இப்போ நான் அந்த ஸ்மால் ரிவ்யூ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து நம்ம மூவ் ஆன் ஆகிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து அந்த பாடி பாலிஷிங் ஆயில் அப்படின்றதுக்கு அந்த பேருக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. பிகாஸ் ஒரு பாலிஷ் போட்டால் எப்படி இந்த பலன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கே அந்த க்ளாஸி லுக் வந்து தெரியும் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து நான் என்னோடய ஸ்கின்னில் வந்து ஃபீல் பண்ணேன் பாத் பண்ணும்போது. அண்ட் காஃபி அப்படின்றதுனாலே வந்துட்டு ரொம்ப அப்படியே வந்து அடிக்கிற மாதிரி வாசனைலாம் இருக்கும். அப்போல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்பவே நல்லாயிருக்கு. லைக் இந்த ஸ்மெல் வந்து இப்போ இருக்கிறது
வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சீரியஸ்லி வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்மெல்லாம் எதுவுமே கிடையாது. செகண்ட் விஷயம் அது. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னுடைய ஸ்கின் கேர் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த mcaffeine பாடி பாலிஷிங் ஆயில், அதாவது mcaffeineோடைய காஃபி பாடி பாலிஷிங் ஆயில் அண்ட் காஃபி பாடி ஸ்க்ரப் வந்து கண்டிப்பாக என்னோடய விஷ் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து கார்ட்லேயே நான் வந்து போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலி. அண்ட் நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து ஒரு ரொம்ப ட்ரையாக இருக்குது உங்கள் ஸ்கின் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஒரு மாய்ஸ்சர்டாக இருக்குது, ஒரு மாய்ஸ்சர் வந்து லாக்இன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து தொடர்ந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். பிகாஸ் ஒரு ரிசல்ட்கே வந்து எனக்கு பிடிச்சிருந்தால் தான் நம்ம வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சில பேர் வந்து காஃபி ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னு சொல்வீங்க. ரொம்ப காஃபி ஸ்மெல் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. டீசெண்ட் அமௌண்ட் தான் இருக்குது, அதுவும் வந்து ஒரிஜினலாக இருக்குது. அண்ட் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ரொம்ப நல்லாவே இருக்குது என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ரொம்பவும் வந்து ஆயில் பூசின மாதிரிலாம் கிடையவே கிடையாது. மசாஜ் பண்ண நல்லா வந்து ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆகிக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ரொம்ப ஆயிலி க்ரீஸியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்கிறது, அது வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகாது இல்லையா, அதாவது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இது வந்து அப்படி கிடையாது. டீசெண்டான அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம மசாஜ் பண்ண அது வந்து அப்சர்வ் ஆகிக்குது. ஸோ விச் இஸ் அ வெரி குட் திங். அது நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறதுல எந்த தப்புமே கிடையாது. இது வந்து ரொம்ப ஒன்றும் அவ்வளோ மோசமாக கிடையாது கண்டிப்பாக. அட் சேம் டைம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படியும் கிடையாது. வொர்த் டு பை அப்படின்னு சொல்வேன் சிம்பிளாக. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் வந்து நான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். நிஜமாலுமே மைனஸ் வந்து அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த சாம்பிளில் தராங்க பார்த்தீங்களா, அதுதான். யூஸ்வலாக நம்ம வெப்சைட்ஸில் போய் வாங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு குட்டி ஜாரில் வந்து இவ்வளோண்டு ஜாரில் வந்து தருவாங்க. ஸோ அது வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இப்போதைக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இட்ஸ் டைம் டு லாக் இன் மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சரை வந்து லாக்இன் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே வந்து பாடி லோஷன் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன பாடி லோஷன் இருக்கோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஸ் பேக் அந்த மாதிரி ஏதாவது போட்டு முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கணும்னு நான் சொல்வேன் இல்லையா. அதே மாதிரி பாடிக்கும் நம்ம எதாவது பேம்பரிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பாடி லோஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணும். அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். அண்ட் உங்கள்கிட்ட என்ன மாய்ஸ்சரைசர் இருக்கோ உங்கள்கிட்ட என்ன வந்து பாடி லோஷன் இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட ஆல் டைம் அண்ட் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது எனக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நிவ்யாவோட ஷியா ஸ்மூத் இன்டர்ஜிங் டீப் மாய்ஸ்சர் கேர் பாடி மில்க் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பாடி கேர் அப்படின்றது ரொம்ப எசென்ஷியல். நம்ம பாடி நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ வீக்லி வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் பாடியை நீங்கள் தான் வந்து பாதுகாக்கணும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து வெளில வாங்குறது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எனி ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்க்ரப்க்கு நீங்கள் வந்து காஃபி தான் யூஸ் பண்ணணும் அப்படி கிடையாது. சுகர் வச்சு இல்லை நிறைய பேர் அந்த கடலை மாவு அது மாதிரி ஏதாச்சும் நிறைய ஸ்க்ரப் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது ஸ்க்ரப் எக்ஸ்ப்ளோரேட் பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸ் வந்து வெளில தள்ளப்படும். ஸோ நல்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து முடிச்சாச்சு எல்லாமே. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக என்டர்டெய்னிங்காக போயிருக்கும் நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சது பர்சனலி. அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இவ்வளோ நேரமும். அண்ட் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் பேசுகிறது பிடிச்சிருந்தாலோ நம்ம கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கனாலோ அதுக்காக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போகிற எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ நாங்கள் எல்லாமே சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர், பாய். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.